வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவி எண் 142 அறிமுகம். தீ விபத்தில் 10 லட்சம் பிராங்க் சொத்துக்கள் நாசம். மூதாட்டி கொலை, கணவன் கைது. பொது நிதி மறுசீரமைப்பு சட்டத்தை நிராகரித்த ஃப்ரீபக் வாக்காளர்கள். சுவிஸில் இனப்பாகுபாட்டு சம்பவங்கள் அதிகரிப்பு. வேளாவரதனின் வேளா கிரெடிட் புதுப்பொலிவுடன் விஜி பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம், உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் விஜி பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் விஜி பினான்ஸ் ஜூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டிகள். தொடர்புகளுக்கு 044612861 07917384411. சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவி எண் 142 அறிமுகம். குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அவசர தொலைபேசி உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய அவசர உதவி எண் மே மாதம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் 142 என்ற எண்ணை அழைக்கலாம். இதனூடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் தொழில்முறை உதவியும் ஆலோசனையும் வழங்கப்படும். இது கூட்டாட்சி கவுன்சிலர் எலிசபெத் பாம் சைனட் அவர்களால் தொடங்கப்பட்ட குடும்ப பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக தேசிய தடுப்பு பிரசாரத்தின் ஒரு பகுதியாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தீ விபத்தில் 10 லட்சம் பிராங்க் சொத்துக்கள் நாசம். சூரிச்சின் டுஃபன்டாஃபில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் 10 லட்சத்திற்கும் அதிகமான பிராங்குகள் மதிப்புள்ள சேதம் ஏற்பட்டது. யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 மணிக்கு சற்று பிறகு அவ்வழி சென்றவர்கள் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக சூரிச் மாகாண காவல்துறை அவசர மையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். முதன்மை மீட்புக் குழுவினர் அங்கு வந்து சேர்வதற்குள் கட்டிடத்திற்குள் இருந்த 5 பேரும் தாங்களாகவே வெளியேறிவிட்டனர். சூரிச் மாகாண காவல்துறையின் அறிக்கையின்படி தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து விரைவாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ அதனுடன் இணைக்கப்பட்டிருந்த கார் பழுதுபார்க்கும் கடைக்கு பரவாமல் வெற்றிகரமாக தடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தீ விபத்தால் 10 லட்சத்திற்கும் அதிகமான சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட மதிப்பீடுகளில் தெரிய வருகின்றன. அந்த கட்டடம் தற்போது குடியிருக்க தகுதியற்றதாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு டூஃபென்ட்ராப் நகராட்சி தற்காலிக தங்குமிடத்தை ஏற்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மூதாட்டி கொலை, கணவன் கைது. ஜென்காலான் மாகாணத்தின் கிராப்ஸ் நகரில் சனிக்கிழமை இரவு 71 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். இது அவரது கணவரால் செய்யப்பட்ட கொலை என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ உதவியாளர்கள் மேற்கொண்ட உயிர்ப்பிக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததால் 71 வயது மூதாட்டி சனிக்கிழமை இரவு உயிரிழந்தார். கணவர் கைது செய்யப்பட்டதாக ஜென்காலான் மாகாண காவல்துறை அறிவித்தது. அதிகாலை 2:45 மணிக்கு கிராப்ஸ் நகரில் உள்ள ஒரு தனி வீட்டில் ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக அவசர சேவைகள் வரவழைக்கப்பட்டன. அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண காவல்துறை மற்றும் தடயவியல் மருத்துவ நிறுவனம் நடத்திய விசாரணைகள் அவருடைய மரணம் இயற்கையான காரணங்களால் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிய வந்துள்ளது.
கொலை நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் 67 வயதான சுவிஸ் கணவர் மீது காவல்துறை விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றது. பொதுநிதி மறுசீரமைப்பு சட்டத்தை நிராகரித்த ஃப்ரீஃபெக் வாக்காளர்கள் பொதுநிதியை மறுசீரமைப்பது தொடர்பான சட்டத்தை உறுதியாக நிராகரித்துள்ளனர். நேற்று நடந்த பொது வாக்கெடுப்பில் 68.57% பேர் எதிராக வாக்களித்ததன் மூலம் அவர்கள் மாநில மன்றத்தை பேரளவில் உள்ள மிதமான வலதுசாரி பெரும்பான்மையினரை நிராகரித்தனர். இந்த பொது வாக்கெடுப்பில் 32.3% வாக்காளர்கள் வாக்களித்தனர். செலவின அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதே இந்த சட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருந்தது. மாகாண நாடாளுமன்றம் கடந்த அக்டோபரில் இந்த சட்டத்தை நிறைவேற்றியது. அதனைத் தொடர்ந்து ஒரு பொது வாக்கெடுப்பு குழு ஜனவரியில் இந்த முன்மொழிவுக்கு எதிராக 10,000க்கும் மேற்பட்ட கையொப்பங்களை சமர்ப்பித்தது. பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு 6,000 கையொப்பங்களும் தேவைப்பட்டன. இந்த பொது வாக்கெடுப்பின் காரணமாக மாகாணத்திடம் தற்போது ஒரு முறையான வரவு செலவு திட்டம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சட்டத்தின் ஆதரவாளர்கள் வரிகளை உயர்த்தாமல் நிதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற தேவையை வலியுறுத்துகின்றனர். எதிர்ப்பாளர்கள் புத்தாண்டு கால வரி சலுகைகளை பணம் செலுத்துவது மக்களின் அல்லது அரசு ஊழியர்களின் பொறுப்பல்ல என்றும் வாதிடுகின்றனர். சுவிஸில் இனப்பாகுபாடு சம்பவங்கள் அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் 2025 ஆண்டில் 1245 இனப்பாகுபாடு வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 3% அதிகமாகும். 2024 ஆண்டைப் போலவே பெரும்பாலான வழக்குகள் கல்வித்துறையிலேயே நிகழ்ந்துள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட இனவரியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆலோசனைக் குழுவின் வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் கிட்டத்தட்ட 40% அதிகரித்த பிறகு தற்போது வழக்குகள் உயர்மட்டத்தில் நிலை பெற்றுள்ளன. இதனை இனவெற்றிக்கு எதிரான கூட்டாட்சி ஆணையகம் மற்றும் மனித உரிமைகள் அரசு சாரா அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் இனவரியை அதிகரித்து வருவதாக என்று கூறிய கடினம் இதனை ஆலோசனைக் குழுவின் தலைவர் நேராரிஸ் கூறினார். இந்த புள்ளி விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை பிரதிபலிக்கின்றன, விரிவான கணக்கெடுப்புகளை அல்ல. ஆலோசனை மையங்கள் குறித்த அதிக விழிப்புணர்வையும் பாதிக்கப்பட்ட மக்களிடையே உதவி நாடுவதற்கான வளர்ந்து வரும் விருப்பத்தையும் இந்த உயர்வு ஓரளவு சுட்டிக்காட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இனவரியை எதிர்த்து போராடுவதற்கான கூட்டாட்சி சேவை நடத்திய ஒரு தனி கணக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் மக்களின் 17% பேர் கடந்த 5 ஆண்டுகளில் இனப்பாகுபாட்டை அனுபவித்ததாக கூறியுள்ளனர். இன ரீதியாக பாகுபடுத்தப்பட்ட மக்களை முறையாக கண்காணிப்பதில் நாம் இன்னும் பின்தங்கியே உள்ளோம் என்றும் ட்ரிஸ் குறிப்பிட்டார். அறிக்கை செய்யப்பட்ட பெரும்பாலான வழக்குகளில் 26 முதல் 65 வயதிற்குட்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தனர். கடந்த ஆண்டைப் போலவே கல்வித்துறையை மிகப்பெரிய பங்கை கொண்டிருந்தது. குறிப்பாக கட்டாய பள்ளிக் கல்வி மற்றும் இந்த துறைக்குள் பெரும்பாலான அறிக்கைகள் கருப்பின மக்களுக்கு எதிரான இனவரி தொடர்பானவை. அதைத் தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிரான இனவரி மற்றும் அந்நியர் வெறுப்பு ஆகியவை பதிவாகியுள்ளன. பாகுபாட்டிற்காக அடிக்கடி பதிவான காரணங்களாக கருப்பின மக்களுக்கு எதிரான இனவரி மற்றும் அந்நியர் வெறுப்பு ஆகியவை இருந்தது. முஸ்லிம்களுக்கு எதிரான இனவரி குறித்த பதிவுகளும் கடுமையாக உயர்ந்தது. முந்தைய ஆண்டில் 17% இருந்த நிலையில் 2025 23% அதிகரித்தது. பதிவான மற்ற பாகுபாடுகளில் அரபு நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு எதிரான இனவரி, ஆசிய வம்சாவளியை சேர்ந்த மக்களுக்கு எதிரான இனவரி மற்றும் ஜூத எதிர்ப்பு ஆகியவை அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி விரிவான செய்திகள். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.